தமிழக அரசியலில் கலைஞர் உள்ளிட்ட பலரின் நகைச்சுவை பேச்சுக்களை கேட்டிருக்கும் தலைமுறை அண்ணாவை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்றைய அரசியலில் கோலோச்சும் நகைச்சுவை குட்டிக்கதைகள் அனைத்திற்கும் முன்னோடி அவர்தான். செல்லும் இடங்களில் நண்பர்கள் வீட்டில் உணவருந்துவது அண்ணாவின் வழக்கம். ஒருமுறை சேலம் சென்றிருந்த அவர் பகல் உணவு அருந்துவதற்காக தனது நண்பர் ஒருவர் வீட்டிற்கு சென்றிருந்தார். இலை போட்டவுடன் முதலில் அப்பளமும் முட்டையும் வைத்தார்கள். லேசான தென்றல் வருட அப்பளம் இலையிலிருந்து பறந்தது. அண்ணாவின் நண்பரும் அவரது குடும்பத்தாரும் செய்வதறியாது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். நண்பரின் தர்ம சங்கடத்தை உணர்ந்த அண்ணா, முட்டையின் விலை என்ன என்றார். 4 என்றார் நண்பர். அப்பளத்தின் விலை என்ன என்றார். காலனா என்றார் நண்பர். காலனா தலைவிரித்து ஆடுகிறது, 4 அமைதியோடு இருக்கிறது என தனக்கே உரிய பாணியில் அண்ணா அப்போதைய அரசியல் சூழலை குறிப்பிட, தர்ம சங்கடத்தோடு நின்று கொண்டிருந்தவர்களெல்லாம் சிரிப்பை உதிர்க்க சாப்பாட்டு மேஜை கலகலப்பாக மாறிப்போனது. அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சபாநாயகர் அப்பாவு நடத்திய விதத்தை தமிழகமே ரசித்தது. அவருக்கு முன்பாக சட்டமன்றத்தில் கருணாநிதி பேசிய பேச்சுக்கள், சுவாரஸ்யங்கள் போன்றவற்றை கேட்டிருப்போம். ஆனால் எதிர்க்கட்சியினரை எப்படி நடத்த வேண்டும், சபையில் எப்படி எதிர்க்கட்சியினர் புண்படாத அளவிற்கு தவறுகளை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடி அண்ணா. 1967ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்த காலகட்டம் அது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்து, மிருகக்காட்சி சாலைக்கு தாம் தந்த ஆண் புலிக்குட்டி சரியாக கவனிக்கப்படவில்லை, ஆனால் எம்ஜிஆர் தந்த பெண் புலிக்குட்டி மட்டும் நன்கு கவனிக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட அண்ணா, சம்பந்திகள் இருவரும் உட்கார்ந்து உங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்றதும் சபை சிரிப்பால் நிறைந்தது. ஒருமுறை நிகழ்ச்சி ஒன்றிற்காக காரில் சென்று கொண்டிருந்தார் அண்ணா. அவருடைய சட்டையில் பொத்தான் இல்லாததை உணர்ந்த அவர் நண்பர்களிடம் பின்னிருந்தால் கொடுங்கள் என கேட்க, அவர்களோ பதிலுக்கு வார்த்தை விளையாட்டால் அண்ணாவை வம்புக்கு இழுத்தனர். நீங்கள் உங்கள் தம்பிகளிடமே பின்வாங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என கட்சி சகாக்கள் சொல்ல, பதிலுக்கு நீங்கள் ஊக்குவிக்கிற வகையில் ஊக்குவித்தால் நான் ஏனப்பா பின்வாங்கப் போகிறேன் என்று பதிலளித்தார் அண்ணா. பேச்சில் அண்ணாவை வெல்ல அவரது தம்பிகளுக்கு கடைசி வரை இயலவே இல்லை என்பதுதான் நிதர்சனம். திண்ணைகளில் அரசியல் பேசி வளர்த்த கட்சியின் தலைவனுக்கு பதில் சொல்வது எளிதான காரியமல்லவே. மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை கூட எளிதாக நகைச்சுவை உணர்வோடு புரிய வைப்பது அண்ணாவின் பாணி. நாட்டுப்புறத்தான் ஒருவனை கூப்பிட்டு கேளுங்கள், ஆகாய விமானம் கண்டுபிடித்தது யார் என்று தெரியாது என்பான். அணுகுண்டு கண்டுபிடித்தது யார், நமது பிரதமர் யார், 2வது மகா யுத்தம் எப்போது ஆரம்பித்தது, முதல் இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயன் யார், இது எதுவுமே தெரியாது. ஆனால் யமனுக்கு வாகனம் என்ன என்று கேளுங்கள், எருமைக்கடா என்பான். 2வது எழுத்தாளர் மாநாட்டில் அண்ணா ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இது. இயல்பாகவே தான் எழுதிய நாடகங்களில் கூட சமூக கருத்துக்களை நகைச்சுவை உணர்வோடு எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அண்ணா. அவரது ஆற்றலை எடைபோடும் தகுதியோடு இதுவரை யாரும் பிறக்கவில்லை. இனிமேலாவது யாராவது பிறக்க வேண்டும் என்பதே அண்ணாவின் எண்ணமாகவும் விருப்பமாகவும் இருக்கும். ஒருமுறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அண்ணா சென்றபோது அங்கு கூட்டத்தில் இருக்கிற மக்கள் மிகவும் தளர்வோடும் தளர்ச்சியோடும் காணப்பட்டார்கள். உறக்கம் அவர்கள் கண்களை சூழ்ந்திருந்தது. அவர்களை கஷ்டப்படுத்த விரும்பாமலோ என்னவோ அண்ணா பேசிய சுருக்கமான பேச்சு இதுதான். மாதமோ சித்திரை, மணியோ 10:30, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறக்காது இடுவீர் எமக்கு முத்திரை. அண்ணாவிற்கு ஈடு வேறொருவர் ஏது?